இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, பாவைக்கு ஆனது உண்மையான ஆக்சிடென்ட் நீங்க நினைக்கிறீங்களா என்ன? இந்த டவுட் எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு அயலி. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அந்த இடம் ரொம்ப சேஃபான இடம். அங்க அதிகமா வண்டி நடமாட்டமே இருக்காது. யூசுவலா நிறைய பெத்தவங்க அவங்க குழந்தைய கூட்டிட்டு வாக்கிங் போற இடம் அது. அதுவும் பாவைய நான் நிறுத்தி வச்சிருந்த இடம் ரொம்ப சமமான ரோடு. அந்த ஸ்ட்ரோலரும் தனியா நகர்ந்து போறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. டவுட்டே இல்ல மாமா, அது நிச்சயமா ஆக்சிடென்ட்டே இல்ல, யாரோ வேணும் தான் பண்ணிருக்காங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. கூடிய சீக்கிரமே அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, முதல்ல பாவை பத்தி விசாரிப்போம். இந்த விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம் வாங்க. எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கிளம்புனதுக்கு அப்புறம் கிளாஸ் ரூமை செக் பண்ணுங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? மெயின் கேட் க்ளோஸா இருக்கான்னு பாத்தீங்களா? எல்லாத்தையும் செக் பண்ணிடுறேன் மேடம். அப்புறம் மேடம் மேடம், என்னாச்சு மேடம்? அது பாவைய காணோம். நீங்க பாவைய பாத்தீங்களா? அண்ணா, நீங்க பாவைய அவளோட அப்பா கூட்டிட்டு போனதா தானே போன்ல சொன்னீங்க. ஆனா அவர் கூட்டிட்டு போகலன்னு சொல்றாரு. ஏங்க, நான் எப்போ வந்து பாவைய கூட்டிட்டு போனேன்? நான் இங்க வரவே இல்லையே. இவரா பாவையோட அப்பா? இல்லையே, அவர் ஆள் பார்க்க வேற மாதிரில இருந்தாரு. ஐயோ, வேற மாதிரினா புரியலையே. இதுக்கு முன்னாடி நீங்க பாவையோட அப்பாவை பார்த்ததே இல்லையா? இல்ல சார், நான் போன மாசம் தான் சார் வேலைக்கே வந்தேன். அதுக்காக யாரு வந்து பாவையோட அப்பான்னு சொன்னாலும் நீங்க குழந்தைய அவங்க கூட அனுப்பி வச்சிருவீங்களா? இப்ப குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏங்க இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. இப்ப குழந்தை எங்க போய் தேடுறது? அண்ணே, பாவை ஸ்கூல்ல இருந்து போகும்போது டைம் என்ன இருக்கும்? ஒரு 4 மணி இருக்கும் மேடம். நான் கூட வந்தவங்க கிட்ட பாவையை ரெகுலரா டிரைவர் தானே வந்து கூட்டு போவாங்க, இன்னைக்கு என்ன நீங்க வந்துருக்கீங்கன்னு கேட்டேன். அவரு வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னார் மேடம். ஆனா வந்தவன் ஆள் எப்படி இருப்பான்? அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல சார், வந்தவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு. அதனால அவர் முகத்தை என்னால தெளிவா பார்க்க முடியல சார். ஏங்க, வந்தவன் முகத்தை கூட பார்க்கலையா? ஆனா குழந்தைய அவங்க கூட நம்பி அனுப்பி வச்சிருக்கீங்க. இத போய் என்னங்க சொல்றது? சார், நான் அவரு கேட்ட உடனே எல்லாம் அனுப்பல. பாவையோட ப்ரொசீஜரை செக் பண்ணி தான் அனுப்புனேன். என்ன ப்ரொசீஜர்? அதுல இருக்கிற ஒரு பைக் நம்பர் தான் வந்தவரோட பைக்லயும் எழுதி இருந்துச்சு. அதனால தான் அவரை நம்பி நான் பாவையை அனுப்புனேன். ஒரு நிமிஷம் இருங்க. சார், இதான் அந்த பைக்கோட நம்பரு. சிவா மாமா, இது ஏன் பைக் நம்பர் தான்.